ஹாய் கைஸ், டுடே என்ன டாபிக்னு பார்க்கலாமா? டெய்லி பாலிட்டி ஒரு டாபிக் படிக்கலாமா? டுடே மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஃபஸ்ட்டு 1934 எம்என் ராய் தான் அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும்னு கோரிக்கையை வெளிப்படுத்தியிருப்பார். செகண்டாக யார் கோரிக்கை வச்சுருப்பாங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும்னு கோரிக்கை வச்சுருப்பாங்க. தேர்ட் பாயிண்ட், ஆகஸ்ட் ஆஃபர் 1940 பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த ஆஃபர் மூலிமா தான் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை கோரிக்கையை ஏற்கப்பட்டது. ஃபோர்த் பாயிண்ட், 1942 கிரிப்ஸ் ப்ரப்போசல் என்ன சொல்லியிருக்குன்னா, இரண்டாம் உலகப் போருக்கு பின் இந்திய அரசியலமைப்பு இந்தியர்களுக்கு வழங்கப்படும்னு சொல்லியிருக்கோம். இதை ஏற்க மறுத்திருப்பாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், கேபினெட் மிஷன். இதன் பரிந்துரைப்படி தான் இந்தியாவுக்கு அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டிருக்கும். இது 3 பேர் கொண்ட குழு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.